அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.
ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரையிலும், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, நீ எழும்பி பிரகாசி, பிரைஸ் தி லார்ட், நீ எழும்பு, அல்லேலூயா, பிரகாசி, உன் ஒளி வந்தது, உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒளி, அல்லேலூயா, உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வெளிச்சம், பிரைஸ் தி லார்ட். நீ எழும்பும் பொழுது ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த ஒளியை உன் மீது வீச பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் வேதம் சொல்வது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தாக்க அந்த நீரோடை நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். இந்த ஓடின அந்த ஆற்றில் அந்த தண்ணீர் ஓடலன்னு சொன்னாக்க அது என்னாகும்? ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனையோ ஆறுகளை பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். ஓட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏன் எழும்பி பிரகாசிக்கணும்? ஏன் கர்த்தருக்காக ஓடணும்? அப்படின்னும் பொழுது, கர்த்தர் உனக்கு வைத்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் நீ அறிந்து கொள்வாய். உலக பிரகாரமான காரியத்திலே நாம் விடுதலை பெற வேண்டுமானால் கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்காக எழும்பும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்னை ஆண்டவர் மகிமையினால் நிரப்புவார். Glory to the Lord. Hallelujah. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலக பிரகாரமான வாழ்க்கையும் இருக்கிறது. உலகத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் உலகம் மோசம் போக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருடைய சித்தம் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக புதிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய வேண்டும். நாம் அமைதலாக இருந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்படுத்துகிறோமோ, ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்ம உற்சாகப்படுத்துகிறோமோ, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது மற்ற விருப்பமெல்லாம் நம் மீது அவர் வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, வித்தவுட் பெயின் நோ கெயின். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இல்லை. துரிதமான வருகிற ஆசீர்வாதம் அது வேதனைக்குரியதாக இருக்கிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதில் வேதனை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ உலகத்தில் பார்க்குறோம், துரிதமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறான், பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்கிறான், ரிச் மேன்லாம் இருக்கிறான். அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறானா? அறியல சில பேர். ஆனால் உலகம் அவனை கைவிட்டு விடும். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஜீவனை கொடுத்து இந்த சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்.
வாழ்க்கையில் சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. என் கட்டளைகளை கை கொள்ளும்படி, என் உபதேசங்களை கை கொள்ளும்படி, என் நியமங்களை கை கொள்ளும்படி அவங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்டு நடக்கும் பொழுது மரண பரியந்தம் நான் அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன். மரண பரியந்தம். அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு உண்மையாகவே இருப்பார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் தங்கும். உலகத்தார் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய ஒளியை பார்ப்பார்கள், அவருடைய பிரகாசத்தை பார்ப்பார்கள், நம் மீது அவருடைய மகிமையும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மை ஆண்டவர் எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார். அல்லேலூயா. வந்த வண்ணமாகவே அல்ல, போன ஆண்டு போல அல்ல, இந்த ஆண்டு ஒரு புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருக்கு நாம் எழும்பும் பொழுதுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கிறார். அதனால ஆண்டு சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னாரு. ராஜ்யத்தை தேடு. ராஜ்யம் என்றால் என்ன? அது உங்களுக்குள்ளே வந்திருக்குன்னு சொன்னார் பூமியில், அது வேற விஷயம். அந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்க. நித்திய காலமாக வாழ்கிற அந்த ராஜ்யத்தை தேடுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் போக முடியாது. ஆண்டவர் யாரை நோக்கி சித்தம் வைத்திருக்காரோ அவங்க தான் போக முடியும். அப்படிப்பட்ட இடத்தை தேடுங்க. பிறகு நீங்கள் உங்களுக்கு மற்ற காரியெல்லாம் ஆண்டவர் செய்வார், கூட கொடுப்பார். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாய் விளங்கும். ஆகையால் மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப மோசமானவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நமக்கே இந்த கஷ்டம் இல்லை. ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எழும்பி பிரகாசிங்க. ஒரு அர்ப்பணிப்போடு தொடங்குங்க வாழ்க்கையை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரத்தில் வந்து விழுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியில இருள் மூடுமா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமா? அப்ப இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அப்ப பூமியில இருள் இருக்கும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்மேல் இருக்கிறாரு, அவர் உன்மேல் உதிப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை உன்மேல் தங்கும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் தங்கும். அல்லேலூயா. கடந்து வந்த பாதையெல்லாம் எவ்வளோ இழந்திருப்போம், நாம் எவ்வளோ நன்மையான காரியங்களை இழந்திருப்போம், ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் இழந்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டிலே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சகலமும் அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்கள் தவற விட்டுட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் இந்த பூமியே இருளாக இருந்தாலும் சரி, காரிருள் ஜனங்களை மூடினாலும் சரி, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் தங்கும். ஆண்டவருடைய மகிமை எப்பொழுதும் கூட வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது வரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே போகும்பொழுது அவளுக்கு அவருடைய சமூகம் கூடவே வந்தது, அவருடைய மகிமை கூடவே வந்தது. அல்லேலூயா. இரவும் பகலும் அந்த ஜனங்களை அந்த அவருடைய சமூகம் காப்பாற்றினது. அவருடைய மகிமை சூழ்ந்தே வந்ததுதான். பிரைஸ் தி லார்ட். 40 வருடம் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவளை விட்டு விலகலையா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன் வெளிச்சனிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு
ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். இப்போ எவனும் ராஜா இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ யாராவது ராஜா இருக்கிறாங்க? இல்லை. அப்போ ஆண்டவருக்கு நீ பிரியமாய் ஆண்டவருடைய காரியத்தை நீ செயல்படுத்தும் பொழுது உனக்கு உன்னுடைய வெளிச்சத்துக்கு வருவாங்களாம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வெளிச்சத்துக்கு எல்லாம் வருவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, உன் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடந்து வருவாங்களாம். ஏன்? கர்த்தர் உன்மேல் இருக்கிறாரு, அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறாரு, உன்மேல் உதிக்கிறாரு, உன்மேல் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்தார் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படி விரும்புகிறார். இந்த அர்ப்பணிப்பு தான் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் நம்ம எளிமையும் சிறுமையுமானவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் வெறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் நம்மளை? மற்றவர்கள் எல்லாரும் நம்மை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நடத்துகிறாரு. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவர் கூட வந்துட்டால் போதும். அதை விட உலகம் தரக்கூடாத சந்தோஷமும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுக்குள் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் டிலே பண்ணுறதால நம்முடைய வாழ்க்கையே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறுது, குழப்பம் வருகிறது. இல்லை, அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நாம் அர்ப்பணிக்கும் பொழுது மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11-12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கீழே வைத்திருக்கிறார். நீங்களே ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்மளை விலையேற பெற்றவளாக நிலைநிறுத்தும்படி விரும்புகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுவது, இதோ சீக்கிரம் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொள்ளு. அப்போ உனக்குள்ளதை என்ன பற்றி கொள்ள முடியும்? நீ ஆண்டவர் மீது இருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கையை பற்றிக்கொள் விடாப்பிடியாக. ஹல்லேலூயா. அதை பற்றிக்கொள். நீ அதை பற்றி கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆனர் பண்ணுறார் ஆண்டவர். நிச்சயமாக பண்ணுவார். இந்த சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தில் மாத்திரமல்ல, அவருடைய சமுதாயத்திலையும் பண்ணுவார். அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளும் பண்ணுவாராம். அப்பா, இது கிரீடெல்லாம் எப்படிங்க? உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய கிரியை உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. புதிய நாமத்தை நம் மீது எழுதுவார். யாருக்கு இந்த அவருடைய நாமத்தை கொடுப்பாரா? அவருடைய பெயர் விளங்கும்படி யாருக்கு கொடுப்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொள்கிறவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற ஆணித்தரமாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முன்னேற வேண்டுமா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் you don't bother about anything. அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதே, முன்னேறி கொண்டே போ. அல்லேலூயா. ஒரு வீரன் என்பவன் போர்க்களத்தில் தங்க முடியாது.
அவன் முன்னேறிட்டு தான் போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லக்கு, அவன் எதற்காக அந்த வீரனை உருவாக்கினார்களோ அதை நிறைவேற்றுவதாக, வெற்றி சிறக்கும்படியாக போகிறான். அவன் தன் உயிரை கூட துச்சமாக மதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். சும்மா இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படக்கூடியது. அதனால் ஆண்டவரை தேடணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக எதையாவது செய்துக்கிட்டே இருக்கணும். வேற கேப். யாரை வஞ்சிக்கலாம் என்று, யாரு சிங்கம் பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலைகிறான். ஏன் வகை தேடுறான்? ஆண்டவரை விட்டு பிரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பிரிக்கணும். அவனுக்கு அதான் வேலை. அப்போ சிறிய பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவான். அல்லேலூயா. நிதானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் பாருங்கப்பா. அப்போ ஜெயம் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தோல்வி அல்ல. அல்லேலூயா. தோல்வியான வாழ்க்கை அல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கை. அநேகர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஏழை எளிய மக்களை விசாரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ தெய்வங்கள், தேவர்மார்கள் தோன்றினார்கள் இந்த உலகத்தில். யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதன்படிலாம் நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி செய்து முடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் உலகத்திலே இயேசுவை போல யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் இயேசு நல்லவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் மன்னிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறவர், நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், பிரியமாக இருக்கிறார். சும்மா தரித்திரத்தில் நடத்தும்படி விரும்பல. அவர் தரித்திரம் இருந்திருக்கலாம், ஏழ்மை இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள் உன்னை அர்ப்பணித்து ஓடும் பொழுது சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அதுதான் இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. ஆகையால் தான் 1 யோவான் 5:4 சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அப்ப சின்ன சின்ன பிரச்சனையை ஜெயிக்க முடியாதா? அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கலாம். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள் வாழும் பொழுது நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி தேவ சாயலாக இருந்து மனுஷ சாயலாக வந்தாரோ அதுபோல மனுஷராகி இருக்க நம்மை அவர் தேவ சாயலாக மாற்றும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது விசுவாசித்தால் தான் நடக்கும், அவர் மீது நம்பிக்கையாக இருந்தால் தான் நடக்கும் பிரியமானவர்களே. ஆகையால் எசேக்கியேல் 14 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தங்கள் ஆத்துமாவை தப்புவிப்பார்கள். யாரு? பிரைஸ் தி லார்ட். நோவா, தானியேல், யோபு. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் இவர்கள் 3 விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் நீதியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ஊழியமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. நீதி. அல்லேலூயா.
அப்ப அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைக்க, தன்னுடைய ஆத்துமாவை தப்பி வைப்பார்களாம். தாவீது சொன்னாரே, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திருன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம அர்ப்பணித்து வளர 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 நம்முடைய வாழ்க்கையில நீதிமானாக மாறிடுவோம். யூ ஆர் ஒன்லி த ரைட்னஸ் பர்சன். உங்களுக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் கொடுத்த ஒளி, அவர் கொடுத்த பிரகாசம், அவர் கொடுத்த மகிமை உங்களை நீதிமானாக மாற்றுகிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதிமானாக மாற்றும் பொழுது அந்த நீதி உங்களை தப்பி வைக்கிறது, உங்கள் ஆத்துமாவை தப்பி வைக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில் தப்பி வைக்கிறது, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த நீதி தான். அல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் நீதியெல்லாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீதி நேர்மை உண்மை இல்லாதவங்க தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி நோவா, தானியேல், யோபு ஆகியவர்கள் தங்கள் நீதியின் நிமித்தம் தான் தப்பி வைக்கப்படுவார்களே தவிர இன்னொருவருடைய நீதியின்படி தப்பி வைக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவருக்குள் நாம் ஜீவிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்க மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையை முதல்ல யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல வைக்கணும். மனுஷன் மேல வைக்கக்கூடாது, உலகத்து மேல வைக்கக்கூடாது. அது ரெண்டாவது பட்சம் தான். அதெல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். முதல்ல அவர் மேல தான் நம்ம விசுவாசம் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதியாக ஆண்டவர் மாற்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கும் பொழுது, நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்புங்க, கடைசியான சூழ்நிலை கூட நம்புங்க, நம்பிக்கையா இருங்க அவர் மேல. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஆச்சரியமா கொடுப்பார், ரொம்ப ஆச்சரியமா உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அதனால தான் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. எல்லாரும் சொல்றது விடவ அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சொல்றது வேற. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றது வேற, உண்மையாய் அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சொல்றது வேற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே சொல்வார், பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாருங்கள் என்று அவரே உங்களை அழைப்பார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, தன் நம்பிக்கையை கொண்டிருக்கும்போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படிப்பான்? தப்பாமல் கனி கொடுக்கிறது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. உலகத்தையே புரட்டி போட்டு தான் இந்த கொரோனா, உலகத்தையே புரட்டி போடுறது தான் பூகம்பம், உலகத்தையே புரட்டி போடுறது தான் மழை. எல்லாமே வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, அல்லேலூயா, அவர்களுக்கு மட்டும் கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் கர்த்தர் தம் பிள்ளைகளை, தாம் நேசிக்கிற பிள்ளைகளை கைவிட்டாரான்னா கைவிடல. எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க.
Praise the Lord. உலக பிரகாரமாக உயர்த்தப்பட்டவர்கள், பணம் வைத்தவர்கள் எல்லாரும் சில பேர்லாம் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்? நீதியாக இருக்க வேண்டும், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொள்ள வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே உங்களை விட்டு ஆண்டவருக்கு யார் இருக்கா? அல்லேலூயா. நீங்கள் தான் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய மனுஷியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த கோடாகோடி மக்கள் வாழ்கிற மத்தியில் உங்களை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார்? உண்மை உள்ளவனை தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரன் சங்கீதம் 1 முதல் 6 வரலும் மறக்கவே கூடாது வாழ்க்கையில். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு உண்டான வழியே தான். சங்கீதம் 1 முதல் 6 வரையிலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காரமலும். பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுடணும். அல்லேலூயா. பேட். அல்லேலூயா. உலக பிரகாரமாக வாழ்கிறவன், ஆண்டவரை பற்றி அறியாதவன், உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுருங்க. அல்லேலூயா. உன்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் உன் நண்பனை பற்றி கேட்பாங்க. உன் நண்பன் யாரு சொல்லு, அப்போ உன்னுடைய கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கூடாது, பாவிகள் வழியில் நிற்கவே கூடாது. பரியாசம் பண்ணுறாங்க பாருங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பாருங்க, நம்மளை அவங்க கூட உட்காரவே கூடாது. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. இந்த வேதத்தை அப்படி நேசி, இந்த வேதத்தை படி. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. மனிதன்கிட்ட போய் கேட்கறத விட நீங்கள் இந்த வேதத்தை படிங்க, ஆலோசனை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை கொடுப்பார். என்ன கொடுக்குறாரு? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக மாறிவிடுவார். ஏன்னா வசனம் என்பது என்ன? அது ஜீவனாக இருக்கிறது. வசனம் என்பது என்ன? அது ஆவியாகவும் இருக்கிறது. அது நமக்கு கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை படித்து அதில் கொஞ்சம் தியானமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அல்லேலூயா. அவர் சொல்வதை கேட்கும் பொழுது, அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்வதெல்லாம் அவர் கேட்பார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறவடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் எப்படி இருக்காங்க? தேவனை நேசிக்காதவர்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே துன்மார்க்கர் தான். அல்லேலூயா. வேதம் அப்படி தான் சொல்கிறது. தேவனை ஏற்றுக்கொண்டவர் தான் நீதிமான்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் துன்மார்க்கன். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறவடிக்கும் பதரை போல் இருக்கிறார். பதரை போல இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க பறந்து போகக்கூடியவர்கள். அவர்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடும். அல்லேலூயா. நாம் என்னதான் நியாயத்தை சொல்லி இருந்தாலும்
அவங்க நமக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாங்க, எப்படி நன்றி எதிலாக உள்ளவங்களா இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, அது கடைசியில் தான் தெரியும். ஆகையால் விலக வேண்டிய காரியத்தை விலகுங்க. நட்புன்றது உலக பிரகாரமான நட்பு, அது சரியான நட்பு கிடையாது. ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு இருக்கிற நட்பு சரியான நட்பு கிடையாது. அல்லேலூயா. அது என்றைக்கா இருந்தாலும் நீதிமானை வளைத்து கொள்ளும், நீதிமானை ஆண்டவரை விட்டு பிரித்துவிடும். அல்லேலூயா. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போகும். ஆகையால் உங்களை கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக பார்க்கிறார். நீதிமான் பனையை போல் செழிப்பான். அல்லேலூயா. நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. அதற்கு பதிலாக என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலரோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போகும். கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலை கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். தகப்பனே, இந்த நாளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனையை வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர், நினைவுகளை அறிந்திருக்கிறீர், வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஐயா, உடைய நாமும் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும்.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.